Hi, hello everyone. Welcome to the show with me, Roshni. அண்ட் நான் உங்க விஜய் தயா. இந்த ஷோல நம்ம டெய்லி சினிமா அப்டேட்ஸை வந்து நம்ம மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரோஷினி. ஏன் என்னாச்சு அப்படி? ஆக்சுவலாக நான் விஜய் தேவர்கொண்டாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து அவர் லைக் பண்ணிட்டாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு படத்தையே லைக் பண்ணியிருக்காரு. யார் தெரியுமா? யாரு? தளபதி விஜய் தானே. அவர் தான். பன் பட்டர் ஜாம் மூவி வந்து அவர் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ராஜு ஜெயமோகன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகே. அண்ட் ராஜு ஜெயமோகன் அதை ரொம்ப ஹாப்பியாகவே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் பார்த்து உடனே காலுமே வந்து பண்ணி காலில் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தளபதி பாராட்டிட்டாங்க அப்படின்னே நிறைய பேர் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அதே விதத்துல நம்மளுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியுடைய டேரக்டருமே ஒரு செயல் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி பத்தி எல்லாருமே பேசிட்டு வராங்க. அந்த விதத்துல அவர் வந்து இப்போ பறந்து போ மூவி பார்த்துட்டு அவர் வந்து நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது சொல்லிட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க, தியேட்டருக்கு போய் எல்லாரும் பாருங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. ஆமா. இந்த பறந்து போ படத்துல வந்து அஞ்சலி, சிவா நடிக்கிறாங்க. டைரக்டர் ராம் வந்து இந்த படத்தை இயக்குறாங்க. ஸோ ராமோட ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இவர் வந்து அப்ரிஷியேட் கொடுக்கறது ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய பேர் வேறு வேறு படங்கள்ல பார்த்து அப்ரிஷியேட் பண்றது இன்னைக்கு ரொம்ப நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில வந்து அதர்வாவோட டிஎன்ஏ மூவிக்கு பல அப்ரிசியேஷன்ஸ் வந்திருக்கு. லைவ் ஆடியன்ஸே வந்து படம் பார்த்துட்டு அதர்வாவை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒன் சச் இன்சிடென்ட் வந்து அதர்வா ஷேர் பண்ணியிருக்காங்க. உனக்கு தெரியுமா அது என்னன்னு? தெரியும். ஒருத்தவங்க வந்து தியேட்டர்ல வந்து அதர்வாவை கூப்பிட்டு ஹக் பண்ணி கிஸ்லாம் வேற கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சக்சஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஆமா. ஸோ டிஎன்ஏ வந்து எதை பத்தி ஸ்டோரி அப்படின்னா பேபி ஸ்வாப் பத்தின ஒரு ஸ்டோரி தான். ஸோ அது பேபி எப்படி மாறுதுன்ற அந்த பேபி டிராஃபிக்கிங் ரிலேட்டடா ஒரு ஸ்டோரி. ஸோ சஸ்பென்ஸா ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த படம் வந்து. ஸோ இதுல நிமிஷாவோட ரோலுமே வந்து ஒரு பைபோலார் டிஸார்டர் அந்த மாதிரி ஒரு ரோல் தான், மென்டல் இஷ்யூஸ் மாதிரி. ஸோ இந்த படம் இவ்வளோ ஸ்டாண்ட் அலோனா இருக்குது இப்போ வர டைம்ஸ்ல அப்படின்றப்போ அந்த ஒரு அம்மா வந்து அதர்வாவை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அழுது முத்தம் கொடுத்து பாராட்டினது அதர்வாக்கு வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கான். அதே விதத்துல நம்மளுடைய அஜித் சார் படம் எடுக்கணும்னா நான் வந்து ரொம்ப வளரணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ கணேஷ் டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. எந்த மூவி ப்ரமோஷன்ல பார்த்தோம்னா அவர் இப்போ 3BHK மூவியோடைய இயக்குனரா இருக்காரு. அது இல்லாம அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து எடுக்கணும்னா இந்த மாதிரி நான் நிறையா மூவிஸ் எடுத்தாதான் வந்து போய் நான் அஜித் சார் கிட்ட வந்து சொல்ல முடியும் கதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா. ஸோ ஸ்ரீ கணேஷ் வந்து ஆல்ரெடி 8 தொட்டாக்கள் படம் வந்து கொடுத்தாரு. இப்போ 3BHK படம் வந்து அண்மையில திரையரங்குல வரப்போகுது. ஸோ அந்த படத்தெல்லாம் பார்த்து மக்கள் எப்படி இருப்பாங்க? ஏன்னா சித்தார்த் இருக்காங்க, சரத்குமார் இருக்காங்க, அப்புறம் வந்து மீதா ரகுநாத் இருக்காங்கன்றதுக்கு ஒரு தனி ஹைப் இருக்கு. என்னதான் வந்து லோ பட்ஜெட் படம் அப்படின்னாலுமே ட்ரெய்லர் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கே. ஒரு சென்னையில வந்து ஒரு 3BHK லக்ஸரி அபார்ட்மெண்ட் வாங்குற ஒரு கனவு படமா இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா பக்கெட் லிஸ்ட்ல தலையோட படம் எடுக்கணும்னு. ஸோ மேலும் விவரங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலையோடைய மூவி நான் வந்து எடுக்கணும்னா நிறைய மூவிஸ் எடுக்கணும். சின்ன சின்ன மூவிஸ் கூட சரி, பெரிய பெரிய மூவிஸ் கூட சரி, எடுத்து நான் வளர்ந்தாதான் நான் வந்து அஜித் சாரோடைய மூவி எடுக்க முடியும். அது இல்லாம நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் மூவி எடுத்தேன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு, கனவுனே கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஸோ அவருக்கு ஒரு பக்கம் கனவா இருக்கிறதுக்கு இதே மாதிரி பக்கெட் லிஸ்ட்ல ரஜினி சாரோட நடிக்கணுன்ற கனவும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஸ்ருதிஹாசன் வந்து இப்போ கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த வகையில ஸ்ருதிஹாசனோட ட்விட்டர் வந்து ஹேக் ஆயிடுச்சாம்பா. ஆமா ஆமா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, நான் வந்து அப்டேட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடிக்கும் ஏதாவது போஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா. எதுல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த நியூஸை? ட்விட்டரோடைய அக்கௌண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ட்விட்டர் ஹேக் ஆயிடுச்சு. ஆனா அவங்களே இதை போஸ்ட் பண்றாங்க. இப்போ அது போஸ்ட் பண்றது ஹேக்கரா இவங்களான்ற கொஸ்டினே நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்லையா? பட் அட்லீஸ்ட் ஓப்பனா என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ மக்களுமே வந்து பி கேர்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேக் பண்ணி பணம் கேட்கறதா இருக்கட்டும், இல்ல தப்பா பேசுறதா இருக்கட்டும்ன்றது நிறையவே நடக்குது. ஸோ அந்த வகையில மக்கள் எல்லாருமே வந்து உஷாரா இருங்க. ஸ்ருதிஹாசன் வந்து கூலி மூவில ஆக்ட் பண்ண போறதா வந்து நியூஸ் வந்தது தெரியும்ல? ஏய், இப்பதானே அந்த நியூஸ சொன்னோம். ஸ்ருதிஹாசன் கூலி மூவில ஒரு பெரிய ரோல்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஏய், என்ன லூப் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? லூப் சொன்னோன்னே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? மாநாடு. மாநாடு வந்து நம்மளுடைய வெங்கட் பிரபு சார் தான் எடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். அப்போவே வந்து நிறைய பேர் ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க எப்போ மாநாடு 2 வரும்னு சொல்லிட்டுன்னு. கரெக்ட்.
ஆனா எஸ்டிஆர் தான் இப்ப வெற்றிமாறன் படத்துல பிஸியா இருக்காரு. அண்ட் 49, 50, 51 லைன் அப்ஸ் வேற இருக்கே. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநாடு 2ல நம்ம சிம்பு தான் வந்து ஆக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இப்போ. ஆஹா, படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் மாநாடு 1 சூப்பர் டூப்பர் ஹிட். பட் இப்ப பாத்தீங்களா எல்லாருக்கும் லைன் அப்ஸ் இருக்கு. வெற்றிமாறனுக்கு சிம்புவோட படம் முடிச்சுட்டு வடசென்னை 2. ஸோ எஸ்டிஆருக்கு ஆல்ரெடி 3 மூவிஸ் இருக்கு. இது 4th லைன் அப்ல வந்து ஆட் ஆயிருக்கு. எல்லாரும் பிஸியா ஓடிட்டு இருக்காங்கல்ல. தக் லைஃப்க்கு அப்புறம் எஸ்டிஆருக்கு விடுவு காலம் பிறந்துருச்சு. விடிவு காலமா இல்ல மவுஸ் ஏறிடுச்சா? ஏறிடுச்சு மவுசா சொல்ல போனா. உனக்கு ஏதோ ஃபோன் வருது பாரு. என் தம்பி தான். ஹலோ, ஏய் ஏய் என்னடா சொல்ற? அந்த 5 ரூபாய் வாங்கிட்டு வாடா. ஓரா பண்ணாத, 5 ரூபாய் வாங்கிட்டு வா. எனக்கு சாக்லேட்லாம் வேணாம் சரியா? எனக்கு 5 ரூபாய் நீ தர. இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. வெயிட் லூஸ். என்ன 5 ரூபாய்? ஆக்சுவலா என் தம்பி கடைக்கு பொருள் வாங்க அனுப்பிச்சிருந்தேன். 95 ருபீஸ்க்கு பொருள் வாங்கியிருக்கான் அண்ட் 100 ருபீஸ் கொடுத்துருக்கான். அவங்க 5 ரூபாய் சேஞ்ச் கொடுக்காம 5 ஸ்டார் சாக்லேட்டை கொடுக்குறாங்க. தேங்க்யூப்பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. மோஸ்ட் வெல்கம் அம்மா. தேங்க்யூ. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் நமக்கு வேணாம் அப்படின்னாலுமே திணிக்கிறாங்க பாருங்க. இப்போ நான் சாக்லேட்ஸ் கேட்கவே இல்லை, பட் ஸ்டில் இந்த சாக்லேட் தான் வச்சுக்கணும், சேஞ்ச் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நான் ஒரு 5 ரூபாய் தரேன், எனக்கு 10 ரூபாவா ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா பண்ணுவாங்க. என் தம்பி சாக்லேட் வாங்குவான், 5 ரூபாய் வாங்குவான்னு ஃபோன் பண்ணியிருக்கான். இதே மாதிரி ஒரு நியூஸே வந்திருக்குது இன்னைக்கு. என்னது? ஸ்ரீகாந்த் கேஸ் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆமா. ப்ரொடியூசர் வந்து அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா. 10 லட்சம் கொடுக்கறதுக்கு பதில் வேற ஒரு பொருளை கொடுத்துருக்காரு அவரு. என்னங்க இது? பார்ட்டர் சிஸ்டம்லாம் நம்ம எப்பயோ இது பண்ணிட்டோம். படம் நடிச்சா காசு தானே கொடுக்கணும். காசு கொடுக்கறதுக்கு பதில் கொக்கைனை கொடுத்துருக்காரு அவருக்கு. ஐயோ, இப்ப இவர் என்ன சொல்ல போறாரு? இவர் கொக்கைன் அமிச்சதுனாலதான் நான் அடிக்ட் ஆயிட்டேன், இவராலதான் அப்படின்னு சொல்ல போறாரா? வாக்குமூலமே கொடுத்து முடிச்சிட்டாரு. ஏங்க எதுக்குங்க வாக்குமூலம் கொடுக்கணும்? இப்போ கொக்கைன் அனுப்புறது தப்புன்னா இவர் வந்து போலீஸ்ல கேஸ் போட்டிருக்கணும், எனக்கு வந்து காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் போட்டாரா? அந்த செய்தி எதுவுமே வெளிவரல. கரெக்டா? இல்ல அவர் யூஸ் பண்ணாம இருக்கணும் அவ்வளோ தெளிவா இருந்தா. இது எப்படி தெரியுமா? பூனையே பால் குடிச்சிட்டு பூனை பால் குடிக்கலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப தவறு ஆக்சுவலா. கூடவே கிருஷ்ணன் அவர்களையுமே இப்ப மாட்டி விட்டுருக்காரு. ஆமா, இன்னும் எத்தனை பேர் வந்து வெளில வரப்போறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற பாதி பேர் இதுல லிங்க் தான் அப்படின்னு. இப்போ பிரசாந்த் தான் வந்து இவருக்கு கொக்கைன் கொடுத்தாருன்னா இப்ப இவர் எல்லாருக்கும் சப்ளை பண்றாரா? என்ன கதைனே தெரியல. ஒரு லிங்கா வந்துட்டு இருக்கு. பட் வந்து ட்ரக்ஸ் இஸ் நாட் சேஃப் அண்ட் அது வந்து ஒரு அடிக்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தோட முடிச்சிருவோமா? முடிச்சிடலாம். ஸோ எஸ், அந்த வகையில சினிமா செய்தி எல்லாமே நாங்க உங்களுக்கு வந்து சொல்லிட்டோம். மீண்டும் நாளைக்கு ஹாட்டான சினிமா அப்டேட்ஸுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா அண்ட் ரோஷினி சைனிங் ஆஃப்.